நான் களமிறங்கி விட்டேன். 2026 அஇஅதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் நேற்று ஊடகங்களிடம் பேசியிருக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கு இல்லையா, அதை பத்தா நம்ம இன்னைக்கு இதுல பேச இருக்கிறோம். அதிமுக மீளுமா மூழ்குமா? ஏன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது அப்படிங்கிற பயம், பதட்டம் அதிமுக காரங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதிமுக என்ற ஒரு இயக்கம் கரைந்து போனால், அது அழிந்து போனால், அது தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு பேராபத்து அப்படின்னு நானே பலமுறை பேசிட்டு வந்திருக்கிறேன். அது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பல பேருக்கு, பகுத்தறிவாளர்கள் பல பேருக்கு அந்த சிந்தனை இருக்கிறது. இப்போ நேற்று ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் கூட, ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டுன்னு சொல்லாமல் ஒரு விமர்சனத்தை வந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக ஒருபோதும் ஒரு சாதிய மனநிலையோடு இயங்கிய கட்சி அல்ல. எம்ஜிஆர் அப்படி இல்லை, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்படி அல்ல. அவர் தன்னை சொல்லுகிறார், தானும் அப்படி அல்ல அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நான் சாதி பார்த்திருந்தேன்னா எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக கையை காட்டிட்டு போயிருப்பனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அஇஅதிமுக வெறும் கொங்கு மண்டலம் சார்ந்த ஒரு கட்சியாக சுருங்கி விட்டது, சாதியம் சார்ந்து அது செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி மெலிகிறது. உள்ளபடி அதிமுக அப்படித்தான் சுருங்கி இருக்கிறதா? நீங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவே தயங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அஇஅதிமுக சென்றது ஏன்? அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? அதிமுக ஒருவேளை மூழ்கினால், அழிந்தால் அது தமிழ்நாட்டில் அந்த இடம் யாருக்கு? உள்ளிட்டவற்றை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். அதோடு அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து ஒரு சின்னதாக ஒன்று வச்சுப்போம். அஇஅதிமுக அப்படிங்கிறது, அதிமுகன்னு ஏதாவது கொள்கை இருக்குதா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அஇஅதிமுக காரங்களுக்குமே அது தெரியாது. இவன் எடப்பாடி பழனிசாமி வரை யாருக்குமே தெரியாது. மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களிடம் இது கேள்வி கேட்கப்பட்டது. அவர் அதிமுகவினுடைய கொள்கை என்பது அண்ணாயிசம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சார். அண்ணாயிசம் என்றால் என்ன என்பதற்கு அவரும் என்ன செய்யல, விளக்கம் கொடுக்கல. அஇஅதிமுக என்பது, இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு வரையறுக்கப்பட்ட செயல் திட்டம் இருக்கும். அதை தாண்டி அவங்க போக முடியாது. அவங்க வெற்றி பெறலாம், தோக்கலாம், அது வேற. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று என்ன இருக்கிறது? ஒரு கொள்கை இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு இருக்குது. அதில் நான் கடுமையாக முரண்படுறேன், அது வேற. நம்ம முரண்படுறோம், எதிர்க்கிறோம். பட் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையில நீங்க முரண்படலாம், அதை ஏற்றுக்கலாம், மறுக்கலாம், விமர்சிக்கலாம், அது வேற. விசிகாவிற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் கொள்கை திட்டம் இருக்கிறது இல்லையா? இப்போ இங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. இதான் எங்க கட்சி, இதுக்கு இதான் கொள்கை, இதனுடைய அடிப்படை நோக்கம் இதான் அப்படின்னு இருக்கும். ஆனா அஇஅதிமுக அப்படி ஏதாவது இருக்குதானா? ஒண்ணும் இல்லை. அஇஅதிமுக என்பது வெறும் திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அதனுடைய அடிநாதமான கொள்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பில் தோன்றிய ஒரு கட்சி. இன்னும் சொல்ல போனால் அது கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் மாதிரி தான். அது இயங்கும், அது அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது ஏதாவது திட்டங்கள் போட முடிஞ்சா போடும். ஸோ இப்படித்தான் அந்த கட்சி இயங்கி இருக்கிறதே தவிர, ஒரு ஹார்ட்கோரான ஒரு கொள்கையை பிடித்து அந்த கொள்கையில் நின்று அந்த கட்சி இயங்குது, இதுதான் சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. அதுதான் அதிமுகவினுடைய பெரிய சிக்கல்களுக்கும் பல நேரத்தில் காரணமாக போச்சு. ஒரு விதத்தில் அது தமிழ்நாட்டில் பல முறை ஆட்சி செய்ததற்கும் கூட அதான் காரணம். ஏன்னா பெரிய கொள்கையெல்லாம் இல்லை. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இப்படியான ஒரு கட்சி தான் எது? அஇஅதிமுக. நீங்கள் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு காமெடி சொல்லட்டுமா? நான் சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் கூட நான் அந்த கேள்வியை கேட்ட உடனே நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் கேமை நம்ம விளையாடுவோம், நீங்கள் பின்னூட்டத்தில் இடுங்க, உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போய் கேளுங்களேன். சாதாரணமாக நான் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் வருதுன்னு நினைக்கிறீங்க? டாஸ்மாக் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா? டாஸ்மாக்ங்கிறது ஒரு நிறுவனம். இங்கே வந்து மதுபானம் தொடர்பான வணிகத்தில் ஈடுபடக்கூடிய அரசோட நிறுவனம் டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியவர் யாருன்னு யாருக்கா தெரியுமா? டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தை தொடங்கியவர் அப்படின்னு நீங்க போய் சாதாரண ரோட்ல போய் கேளுங்களேன், டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் அப்படிம்பாங்க. கலைஞரா தொடங்கினாரு? இல்ல, டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர். சரி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம்னு ஒன்று இருக்கு. இந்த ரேஷன் கடைகளுக்கெல்லாம் வந்து அரிசி பருப்பெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன். இதுதான் இந்த தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளை திறந்து இன்றைக்கு மக்களுக்கு சாமானிய விலையில, நியாயமான விலையில நியாய விலை கடைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தை தொடங்கியது யாருன்னு கேளுங்க. தொடங்கியவர் கலைஞர். ஆனா பதில் வேறையா வரும்.
அப்ப என்னன்னா டாஸ்மாக் நிறுவனத்தை எம்ஜிஆர் தான் தொடங்கினாரு. எம்ஜிஆர் தொடங்கிய அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் நேரடியாக அந்த டாஸ்மாக் நிறுவனமே சில்லறை மதுவான விற்பனை அப்படின்னு கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். சரியா? இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளை திறந்திருப்பார் யாரு? கலைஞர். குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கொண்டு வந்திருப்பாரு கலைஞர். ஏராளமான அணைக்கட்டுகளை கட்டியிருப்பார். ஏராளமான பள்ளிகளை திறந்திருப்பார். ஆனா இது எங்கேயுமே என்ன செய்யப்படாதுன்னா பேசப்படாது. ஏன் அப்படின்னா ஒரு திரை கவர்ச்சி. மக்களுக்கு இப்போ கூட சொல்றாங்களே ஒரு மாற்றம் வேணும். என்ன டெய்லி உப்புமா சாப்பிட்றேன், இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு இட்லி சாப்பிட்றேங்கிற மாதிரி பண்ண முடியாது. பாலிடிக்ஸ்ல ஒரு கொள்கை வேணும்ல. நீங்க யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவருடைய கொள்கை என்ன, இவருடைய கொள்கை என்ன, இந்த கொள்கையால் என்ன லாபம், இந்த கொள்கையால் இதுவரை அடைந்த வளர்ச்சி என்ன, இந்த கொள்கை தமிழ்நாட்டை வளர்ச்சியடை செய்திருக்கிறதா, இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தானே வாக்களிக்கணும். அதெல்லாம் கிடையாது. ஒரு திரைத்துறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு மயக்கம், ஒரு வசீகரமான பேச்சு, இதுக்கெல்லாம் மயங்கி ஒரு கூட்டம் போய் என்ன செஞ்சிடும், யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடும். அப்படித்தான் அஇஅதிமுக என்ன செஞ்சது ஒரு கட்டத்தில். ஈவன் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அந்த இயக்கம் அப்படித்தான் ஆட்சியிலிருந்து வளர்ந்துச்சு. அப்போ அவங்க எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்ததில் பாராட்டத்தக்க அம்சங்கள்ங்கிறது இந்த வில்லேஜ் முன்ஷிப் அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி விஏஓன்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதெல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. இது ஒரு திட்டம். சத்துணவு அவர் கொண்டு வந்தது. ஆனால் அந்த சத்துணவை சத்தான உணவாக மாற்றியவர் கலைஞர். அது வேற. சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் லாட்டரி சீட்டுகள் இங்கே ஒழிக்கப்பட்டது. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு குறிப்பிட்ட அம்சம். இந்த மாதிரி சிலதை சொல்லலாமே தவிர பரவலாக சொல்றதுக்கு இந்த 1-2 திட்டங்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்குமான திட்டங்களும் எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் சிப்காட்டை கொண்டு வந்தாரு, டைடல் பார்க்கை கொண்டு வந்தாரு, மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தாரு. இப்படி கலைஞருக்கு அடுக்கிறோம் இல்லையா, 42 அணைக்கட்டுகளை கட்டினார், இலவச மின்சாரம் கொடுத்தார், முதல் பட்டதாரி இளைஞர்களுக்கான சிறப்பு சலுகைகளை கொடுத்தார், பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்தார், அருந்ததிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார், இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியாம அவன் வாழ்க்கையில மாற்றத்தை தந்த திட்டங்கள். ஆனா அவனுக்கு தெரியாது நான் சொன்ன இந்த பட்டியலிட்ட இந்த திட்டங்களின் மூலமாக வளர்ந்து வெளிநாடுகளில் வேலைக்கு இருக்கிறவனே திமுக ஒழிகன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. அது வேற, விட்டுருங்க. ஸோ இப்போ என்னன்னா என்ன திட்டம்னே தெரியாம வாழ்க ஒழிக கோஷம் போடுற ஒரு தலைமுறையா இருக்குது. இப்போ இந்த இடத்துல அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா மாற்றி ஆட்சி பண்ணதில் அதுவும் ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சியினுடைய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகின்ற பொழுதும் கூட எம்ஜிஆர் மறைவுக்கு முன்பாக எம்ஜிஆர் தனக்கு பிறகு இந்த கட்சியினுடைய தலைவர் யார் என்று அடையாளம் காட்டவே இல்லை. என்னை கேட்டால் காட்டிட்டு போயிருக்கணுங்கிற. நீங்க காட்டிட்டு போயிருந்தீங்கன்னா கட்சி உடைவிடாது. அவங்க அதை செய்யறதே இல்லை. அதை தங்களுடைய பலம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் பலவீனம். அன்னைக்கு விஎன் ஜானகி அவர்கள் ஓகேன்னு விட்டுட்டாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்ட மொத்தமாக கட்சி வந்துச்சு. அதற்கு பல காரணிகள் இருக்குது. அதை நம்ம இங்கே பேசுறதுக்கு நேரமும் இல்லை, இது பொருத்தமான இடமும் இல்லை. ரைட். அதனால ஜெயலலிதா அவர்களுடைய கரம் ஓங்கியது. கட்சி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துச்சு. அவர் கட்சியை ஓகே வெல் அண்ட் குட் நடத்தினார். ஆனால் அவர் மறைகின்ற பொழுதாவது அவராது என்ன செஞ்சிருக்கணும், தனக்கு பிறகு யார் தலைமை, இப்போ அவரோடு இருந்து இல்லையா, அவருக்கு எல்லாமுமாக இருந்து, அவருக்கு ஜெயலலிதாவிற்கு உண்மையாக ஒருவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா நான் சசிகலா அவர்களை தான் சொல்லுவேன். அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், அது வேற. ஆனால் ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருந்த ஒரு நபர்களில் சசிகலா பிரதானமானவர், முதன்மையானவர். அட்லீஸ்ட் அவரையாவது கையை காட்டிட்டு போயிருக்கணும். ஜெயலலிதா அவர்கள் கையை காட்டலை. அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு என்னன்னு அப்படியே விட்டுட்டாங்க கட்சியை. அப்போ காலம், அவருடைய உடல்நிலை, அவரும் மரணம் அடைகிறார், இயற்கை எய்துகிறார். இப்போ கட்சி அப்படியே ஸ்டன்னாகி நிற்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன ஆயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு கட்சி ஒரு பகுதிக்கான கட்சியாக சுருங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அது உண்மையா? வெறும் கொங்கு மண்டலத்திற்கான கட்சியாக மட்டும்தான் அஇஅதிமுக மாறிவிட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை முற்றிலும் அப்படி இல்லைன்னு மறுக்கிற இடத்துல நாம இல்லை. ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவால் போட்டியிட முடிகிறது, விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட முடியல. என்ன அர்த்தம்? அப்போ நீங்க அங்க வலுவாக இல்லை, பலமாக இல்லை, இல்லையா? நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் ஒரு 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 அரசியல் ரீதியான ஒரு சின்ன கேமை கூட ஆட தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ ஒரு தூது அனுப்பி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று பாமக விரும்புகிறது, எனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அஇஅதிமுக ஆதரவு தர வேண்டும் ஒரு கடிதத்தை எழுதி அல்லது ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கையை பரிசீலித்து நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்பது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் கேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அரசியல் விளையாட்டு, அதை கூட ஆட தெரியாம அதிமுக என்ன செய்யுது, களத்திலிருந்து விலகுகிறது. அப்போ இந்த இடத்துல சந்தேகங்கள் எழுகிறது. பாஜக சொல்லித்தான் அதிமுக இதை செய்கிறதா அப்படின்னு சிதம்பரம் உள்ளிட்டவருடைய கேள்விகளின் மறைபொருள் அதுதான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப அதிமுக இன்னைக்கு
மேற்கு மாவட்டத்தை தவிர, கொங்கு மண்டலத்தை தவிர தென் மாவட்டங்களிலோ அல்லது வட மாவட்டங்களிலோ போட்டியிடுவதற்கே அஞ்சக்கூடிய ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டதா? சரி, ஆமா, அதுதான் நிலைமை அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒரு வாதத்துக்கு அதுதான் நிலைமை என்று வைத்துக் கொண்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து, அதன் எதிர்காலம் என்ன? இப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அழைக்கிறார்கள். ரைட். ஒன்றிணைவதில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை கேட்டா, ஒன்றிணைந்தால் இந்த கட்சி வலுப்பெறுமா அப்படின்னா நிச்சயமா வலுப்பெறும், மாற்றுக்கிறது இல்லை. மதுரைக்கு தெற்க அதிமுக பலவீனப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக நிச்சயமாக பலம் பெறும், மாற்றுக்கிறது இல்லை. அதிமுக பலம் பெற வேண்டும். அதிமுக பலம் பெற்று அதிமுக திமுக என்று தமிழ்நாடு அரசியல் இருந்தால் சிறப்பு தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு சிக்கல். எடப்பாடிக்கு வெறும் பதவி ஆசைதானா? இவங்க யாரையும் சேர்க்காம அவரால் ஜெயிச்சிட முடியும்னா பரவாயில்ல, இவங்க யாரையும் சேர்க்காம அவரால் வின் பண்ணவே முடியாது, வெற்றி பெற முடியாது என்பது எல்லா தேர்தல்களிலும் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. அப்போ உறுதியாக தோற்போம் என்று தெரிந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி இவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்வதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு அரசியல் விமர்சகராக எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன காரணம்னா, இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து விட்டால் அதிமுக ஒருவேளை வலுப்பெறும். அதிமுக வலுப்பெற்றால் அது யாருக்கு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா பாஜகவிற்கு ஆபத்து. ஏன் அப்படின்னா, அதிமுக பலவீனப்படுகின்ற இடத்தில்தான் பாஜக வளருகிறது. அதிமுகவினுடைய வாக்குகளை, தட் மீன்ஸ் திமுக எதிர்ப்பு வாக்குகள், அது மட்டும்தான் அதிமுக. நான் முதல்ல சொல்லிட்டேன், திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அதிமுகவுடைய அடிநாதம் கொள்கை. அந்த திமுக எதிர்ப்பு என்பதை அதிமுகவிடமிருந்து பாஜகவை நோக்கி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, மாற்றுவதற்கான வேலையை பாஜக செய்கிறது. இப்ப அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இது நடக்காது. அப்ப அதிமுக என்ன செய்யணும்? பலவீனப்பட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. பாஜகவின் விருப்பத்திற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போகிறாரா? ஒரு சந்தேகம். சரி, அந்த சந்தேகம் உண்மை என்று வைத்துக் கொண்டால், ஆமாங்க அப்படின்னு வைத்துக் கொண்டால், ஏன்? ரொம்ப சிம்பிள். வழக்கு சிபிஐயிலிருந்து, அமலாக்கத்துறையிலிருந்து ஏராளமான வழக்குகள் எடப்பாடி பழனிசாமியின் தலை மீது கத்தி போல் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ நீ பலவீனப்படு, அந்த இடத்துல நாங்கள் வளர்ந்து கொள்கிறோம் என்று பாஜக என்ன செய்யுது? அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாக எழுகிறது. ரைட். இப்போ திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு வருவோம். இப்போ ஓபிஎஸ், சசிகலா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் ஒன்றிணைந்து விட்டால் இந்த கட்சி பலம் பெறுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்றேன், இன்னொரு கேள்வி லாஜிக்கா வருது. திரு டிடிவி தினகரன் அவர்களும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுமே இன்றைக்கு ஓரணியில் ஒருங்கிணைந்து செயல்பட முடியவில்லை. அவர்களுக்குள்ளேயே முரண்கள் இருக்கின்றன, அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகளும் கருத்து மாறுபாடுகளும் இருக்கின்றன, மோதல் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இல்லையா? நமக்கு வெளித்தோற்றத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த செய்தி உண்மை என்பது போன்ற தோற்றம் தான் நமக்கு நிலவுகிறது. அப்ப முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இந்த மூவருமே ஓரணியில் இணைய முடியல. டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்னா வந்துட்டாங்க பாஜக கூட்டணிக்கு கீழே இல்லையா? ஆனால் யாரும் ஒன்னா வர முடியல. அப்ப கூட ஓபிஎஸ் தனி சின்னத்தில் போட்டிட்டார், சுயேட்சை சின்னத்துல. டிடிவி கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் வேறையா இருக்குது, நாங்கெல்லாம் ஒரே சின்னத்துல போட்டிடுறோம் அப்படின்னு கூட அவங்களால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அப்போ உங்களுக்குள்ளேயே இவ்வளவு முரண்கள் இருக்கின்ற பொழுது, யாருக்கு? சசிகலா அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்குமே இவ்வளவு முரண்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அதன் பிறகு அவர்களை ஒன்றிணைத்து கேட்கவே தலை சுத்துது. அப்போ இங்க எல்லாருக்கும், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு பக்கம் பதவி வெறி இருக்கிறது, பதவி ஆசை, பதவி வெறி, அந்த கட்சியை அடையணும். அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? பாஜகவுடைய அசைன்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்து அதிமுகவை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதிமுகவை ஒரு மூழ்கும் கப்பல் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. இது ஒரு பேராபத்து. நீங்க எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் கூட திமுக என்ற கட்சி அழியலை. ஏன் தெரியுமா? கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, கொள்கை இருந்துச்சு. அந்த கொள்கை பிடிப்போடு இருந்த ஒரு தொண்டர் படை அவர்களிடம் இருந்துச்சு. அதனால மீண்டு எழுந்து வந்தது கட்சி. அப்படி ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லாத எல்லா கட்சிகளும் அழிந்து போயிருக்கின்றன. அதிமுகவுடைய சிக்கல் அதனுடைய ஐடியாலஜி இல்லாத, அதனுடைய தத்துவம் இல்லாத, அதனுடைய வலிமையான. நீங்க சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கேட்கிறார்கள்,
இந்த சனாதனம் ஆரியம் இதை பற்றிலாம் கேட்கும்போது அது நமக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாதுன்ட்டார். ஏன் பயம்? திராவிட இயக்க பார்வையிலிருந்து அதை பற்றி பேசிவிட்டால் தமக்கு எங்கே வாக்குகள் வராமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம். அப்ப எல்லாத்துக்கும் அச்சம். எதை பத்தியும் ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியாத வெறும் நிர்வாகிகளாக மட்டுமே, ஓட்டு போட்டா நான் நிர்வாகம் செய்வேன், எனக்குன்னு எந்த கொள்கையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய கட்சியை மக்கள் எப்படி ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு அதிமுக நிக்குது. இது திட்டமிட்டு அதிமுகவை அழைத்து கபலீகரம் செய்து வளருவதற்கான பாஜகவின் முயற்சி. இது வெற்றி பெற்று விடக்கூடாது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அச்சமும் பொறுப்பும் அஇஅதிமுகவில் இருப்பவர்களுக்கும் இருந்தால் அதிமுக ஒன்றுபட்டு அவர்களுக்கான கொள்கை திட்டத்தை சரியாக சொல்லி, அந்த கொள்கை திட்டம் என்பது பெரியார், அண்ணா இல்லையா, உங்களுக்கு கலைஞர் கிடையாது. ஸோ பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களுடைய வழியில் நின்று திராவிட இயக்க பார்வையில், பகுத்தறிவு பார்வையில், சுயமரியாதை பார்வையில், மாநில சுயாட்சி உள்ளிட்டவற்றை கெட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து ஒரு வலிமையான தலைமையை முன்னிறுத்தி நகர்ந்தீங்கன்னா அதிமுக மீள வேண்டும் என்ற அக்கறையில் சொல்றேன். நான் சாபம் கொடுக்கல, சபிக்கல, மீள வேண்டும் என்ற அக்கறையில் சொல்கிறேன். இல்லை என்றால் அதிமுக மூழ்கும். அதிமுக மூழ்குவது அப்படிங்கிறது அதிமுக அழிந்து போவது, அல்லது அதிமுக என்ன சொல்றது, பலவீனப்பட்டு போகுது. அழிந்து போகுதுங்கிற வார்த்தையை கூட நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ரொம்ப கடினமான வார்த்தை அது. அதிமுக தொண்டர்களை ரொம்பவே காயப்படுத்தும். அதனால நான் என்ன சொல்றேன், அதிமுக பலவீனப்பட்டு போகுது அப்படின்னு கூட வச்சுக்கிறேன். அதிமுக பலவீனப்பட்டு போகுது அப்படிங்கிறது அது தமிழ்நாடு அரசியலுக்கும் உகந்ததல்ல என்பதை உணர்வீர்களா அஇஅதிமுக தலைவர்களே என்ற கேள்வியோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.